எனக்கு வந்து சமூக நீதி வேணும் மேடம். எனக்கு எல்லாருக்கும் சமமா இருக்கணும். என்னைய பொறுத்தவரை என் நிலைப்பாடு அதுதான். ஜாதியே கிடையாது. பணத்தெல்லாம் பார்க்க கூடாது, மெரிட் தான் பார்க்கணும், திறமையை தான் பார்க்கணும். இப்படி தாவேக்கால பொறுப்பு தர முடியுமா? விஜய்க்கு நான் சவால் வர்றேன், பகிரங்க சவால். தாவேக்கா நிர்வாகிகள் சவால் வர்றேன். என் சவாலை நீங்க இது பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் வைக்கிற கோரிக்கை நீங்க அமல்படுத்துங்க. பணம் பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, எம்எல்ஏ சீட் தரணும், கட்சியில பொறுப்பு தரணும். இதை பண்ண முடியுமா தாவேக்கால? நான் சொல்றேன், புசியானதே பார் வச்சிருக்காரு மேடம் பாண்டிச்சேரியில. புசியானதே காசு கிரெடிட் ஆனதா உங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாரு. புசியானது சைனே போடுவாரு. பார் வச்சிருக்கிறதுல ஒரு விஷயமா மேடம்? பாண்டிச்சேரியில பார் வச்சா அப்ப எங்க பார் வச்சா எல்லாருக்கும் ஊத்தான கொடுக்குறாங்க. பார் தானே பல பேர் வாழ்க்கை நாசமாக்குது. சரக்கும் கஞ்சா போதை சிகரெட் தானே பல பேர் வாழ்க்கை நாசமாக்குது. ஏன்னா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பார் பாண்டிச்சேரி வச்சா என்ன பிரச்சனைன்றீங்க? அப்படிலாம் கிடையாது. நீ கட்சி நடத்துற, நீ கட்சியில இருக்க ஒழுங்கா பார் நடத்தாத, மூடு பார் இழுத்து. அப்ப எதுக்கு மதுவிலை பத்தி பேசிட்டு இருக்க? போதையை பத்தி எதுக்கு நீ பேசுற? மதுவை பத்தி எதுக்கு நீ பேசுற? மாத பத்தி நீ எதுக்கு நீ பேசுற? பேசக்கூடாது. நீ ஒழுங்கா இருந்தா என்னை கை காமிச்சு நீ என்ன குற்றம் சுமத்து. நீ ஒழுங்கா இருந்து பேசு, அறிவுரை பண்ணு ஊருக்கு. நீயே வந்து ஒழுங்கா இல்ல நீ, அப்ப நீ வந்து ஊரை பத்தி பேசாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எனக்கு நீ காட்ட நீ பெர்ஃபெக்ட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணி ஜென்டிலா இருந்தா நீ ஜென்டிலா இருக்க பேசு. நீ திருப்ப எங்களை தெரியுமான்னு சொல்லாத. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து when you are good you say us to be good, when you are bad you don't have any right to say us to be good. புரியுதா உங்களுக்கு? we also will be bad. இதான் நான் ஸ்டாண்ட். ஓகே சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயவுசெய்து பார சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நீங்க பார்னா பலான பார் நடத்திட்டு இருக்காங்க. ஓப்பனா பேசினா அசிங்கமாயிரும் மேடம். நீங்க தயவுசெய்து வாய கலராதீங்க. பலான பார் நடந்துட்டு இருக்கானுங்க அங்க பவுச்சேரியில. புரிஞ்சுக்கோங்க. நான் ரீசெண்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க.